பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் கூப்பிட்டு சொன்னாங்க. ஆமாம், யார் சொல்லி அந்த அம்மா கேட்கவே இல்லை. அது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து கலைஞர் கூட அந்த நேரத்தில் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, அந்த கவர்மெண்ட்டை வந்து அப்ரிசியேட் பண்ணுறாரு. எதிர்கட்சி தலைவரே வந்து அந்த கவர்மெண்ட்டை அப்ரிசியேட் பண்ணுறாரு. இட்ஸ் கமெண்டபிள் ஆக்ஷன்றாரு இவர் அரெஸ்ட் பண்ணது. ஏன்னா அந்தம்மா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, அதனால் சாதாரண ப்ராப்ளம் கிடையாது. இங்கே மட்டும் விட மாட்டாங்க. அந்த நேரத்தில் வந்து ஆட்சியில் இருக்கிறவங்க வந்து பிஜேபி, வாஜ்பாய் பிஜேபி, இங்கே ஜெயலலிதா. ஆமாம், இவர் அரெஸ்ட் பண்ணதுலேயே வந்து நிறைய பேர் வந்து அந்த அம்மாக்கே வந்து ரொம்ப வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி நீங்கள் அப்படி அரெஸ்ட் பண்ணிடக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, அப்படி ஒன்று நிறைய ப்ரெஷர் கொடுத்தாங்க. பட் அந்த அவங்க சொல்லிட்டாங்க அவர் குற்றவாளி, அவ்வளோதான், குற்றவாளி இல்லைன்னா சொல்லிட்டு தீர்மானம் பண்ணி நீதிமன்றம் விடுதல் செஞ்சால் மதுரை எனக்கு ஒன்றும் ஆட்சி பண்ண கிடையாது. பட் இப்போ அவர் மேலே சுமத்தப்பட்ட குற்றத்துக்கு ஆதாரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நிறைய பேர் நீங்கள் வந்து இப்போ வெறும் விசாரணை சிறைவாசி தான், உங்கள் மேல் குற்றம் தான் சுமத்தப்பட்டிருக்குது, அதெல்லாம் ப்ரூவ் ஆகலை. ப்ரூவ் ஆனால் தான் நீங்கள் வந்து குற்றவாளி. அது வரைக்கும் குற்றவாளி கிடையாது, நீங்கள் விசாரணை கைதி அவ்வளோதான். அதனால் வந்து நீங்கள் வந்து நீங்கள் உங்கள் கேஸ் நடத்துங்க, நீங்கள் குற்றவாளி இல்லைன்னு சொல்லி நீங்கள் வந்து வழக்காடுங்க, நீதிமன்றத்தில் வந்து நீங்கள் முறையிடுங்க. நீங்கள் குற்றவாளி இல்லைன்னு கேட்டால் உங்களை ரிலீஸ் பண்ணிட்டு போகிறாங்க. அதுக்கே நீங்கள் இவ்வளோ கவலைப்படுறீங்க? நீங்கள் இப்போ நான் சொன்னேன், நீங்கள் துறவி தானே, நீங்கள் உங்களுக்கு ஜெயில் உள்ள என்ன வெளியே என்ன ரெண்டும் ஒன்று தானே. அங்கே வந்து நீங்கள் கேள்வி வந்து எனக்கு வந்து வந்து கொஞ்சம் வந்து அதிக பிரசங்கத்தனமாக இருந்தால் கூட அது அவரை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி இருந்தால் கூட அவரை வந்து கொஞ்சம் உணர்த்தணுமேன்றதுனால தான் கொஞ்சம் கிண்டலாம் தான் கிட்ட நன்னது. ஆமாம், இதுக்கு மேலே கிண்டல் வேற என்ன சார் பண்ணோம்? உங்களுக்கு துறவினா உள்ள என்ன வெளியே எல்லாம் உங்களுக்கு கொண்டு வரணும், இதுக்கு மேலே என்ன கேட்கணும்?